நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இப்ப தொடங்கும்போது கூட சொன்னீங்க, அடிமட்ட தொண்டர் வரையிலும் இந்த அதிருப்தி இருக்குது. நிர்வாகிகள் பல பேரு ஒரு கொதிப்புல இருக்கிறாங்கன்னா, ஆனா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த சத்தமுமே இல்ல. இப்ப செங்கோட்டையன் போனாரு. செங்கோட்டையன் ஆதரவாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய சில ஆதரவாளர்கள் அவர் பின்னால நிக்கிறாங்க. அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர, பெரிய அளவுல ஒரு சேஞ்சஸ பார்க்க முடியல. சோ அது ஒரு அமைதியா இருக்கு. ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற மாரியான ஒரு சூழல் அங்க நடந்துருமா? அப்படி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பு நடக்குதான்னு தான் நான் கேட்கிறேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இது தொண்டர்கள் கட்சி. கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 1.5 கோடி இப்ப 2 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. இந்த தொண்டர்கள். அவர்களுடைய கட்டுக்கோப்பு இருக்குல்ல, ம், அது நீங்க உலகத்துல எந்த அரசியல் கட்சியிலயும் பார்க்க முடியாது. ம், உதாரணத்துக்கு சொல்றேன். செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு திருமதி வி.கே. சசிகலாவை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக ஒரு பொதுக்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றி, அந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அத எடுத்துட்டு போய் வரிசையா தலைவர்கள்லாம் திருமதி சசிகலா கால்ல விழுந்து, "அம்மா நீங்க தான் கட்சிய வழிநடத்தணும்" அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொதுக்குழுவில் லேசா ஒரு சலசலப்பு இருந்ததா? ம். நாங்கள் ஏற்க மாட்டோம் இது அப்படின்னு. இல்ல. அப்படியே வாங்க. அடுத்த ஒரு 3, 4 மாசத்திலே திருமதி சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலக்கிவிட்டு, இனி பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பில் புரட்சி தலைவி அம்மா அமர்ந்த அந்த இருக்கையில் அமர்வதற்கு எங்களில் யாருக்கும் தகுதியோ, திறமையோ ம். இல்ல. இல்லை. எனவே இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை ஒருங்கிணைப்பாளர், இணை இணை ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்பாளர் என்கிற இரட்டை தலைமை செயல்படுத்துவோம்னு ஒரு பொதுக்குழுவ கூட்டுறாங்க. ம், சசிகலாவை ஏன் பொதுச் செயலாளரா கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல. ம், ம். சசிகலாவை ஏன் வெளியேத்துனீங்கன்னு நீங்களும் கேட்கல. கேட்கல. ம். ஏன் இத திருத்தி நீங்க ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ன்னு போட்டீங்க? அதையும் கேட்கல. அதையும் கேட்கல. ம். அப்ப ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருப்பவர்கள் எடுக்கிற முடிவு என்பது ம். கட்சியின் நலனுக்கு உகந்ததாக, கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல உகந்ததாக இருக்கும் ம். என்று அந்த அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள், தொண்டர்களின் பிரதிநிதிகளான ம். பொதுக்குழு உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். அதே